நேயர்களே, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அதாவது தீர்ப்பு ஒரு கேவலமான தீர்ப்பை எல்லாருமே, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற சாதி மதம் பார்க்காம அரசியல் கட்சி சார்புகள் பார்க்காம எல்லாருமே பலத்த கண்டன குரல் தெரிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்றமே கிடுகிடுத்து போச்சு. முதலமைச்சரோட ரியாக்ட் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதாவது எந்த விதமான சூழ்நிலைக்கு அவர் அடிபணியாமல் சட்டம் தன் கடமையை செய்யும்னு எங்கே அடிக்கணுமோ அங்கே சரியாக அடிச்சிருக்கிறார். மிகப்பெரிய சல்யூட் நம்முடைய முதலமைச்சருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த தீர்ப்பு சிஐஎஸ்எஃப் என்ற ஒரு மத்திய ரிசர்வ் படையை கொண்டு போய் அந்த தீபத்தூர், முதல்ல அது தீபத்தூனே கிடையாது, அது ஒரு எல்லைக்கல். அந்த எல்லைக்கல்லுக்கு அந்தாண்ட மிகப்பெரிய அதில் பாதாளமே இருக்கிறது, விழுந்த தேராது அப்படிங்கிறதுக்காக வெள்ளையர் காலத்தில் நடப்பட்ட ஒரு எல்லைக்கல். அது அந்த எல்லா எல்லைக்கல்லுகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு குறி இருக்கும். அந்த குறி இருந்தால் அது எல்லைக்கல், அந்த குறி அதில் இருக்குது. ஏன்னா அந்த எல்லைக்கல்லை தீபமேற்றணும்னு சொல்லி அடாவடித்தனம் பண்ண இந்துத்துவா, பாஜக, ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு வழக்கம் போல் ஆர்எஸ்எஸ் நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதன் வழக்கம் போல் ஒத்து ஊதி தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. உச்சநீதிமன்றத்தில் 2017 கேரளாவில் சபரிமலையில் பெண்களும் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு கொடுத்த ஒரு தீர்ப்பை இன்னைய வரைக்கும் கேரள அரசு அதை நிறைவேற்றலை. அப்போ இதே சிஐஎஸ்எஃப் வச்சு இப்போ மேலே ஏற்ற சொல்லலாமா? முடியுமா? அது இதே பாஜக சங் பரிவார் கூட்டம் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. அது பழைய காரணம், அதில் போகக்கூடாது அப்படின்னு, அதில் ஏறக்கூடாதுன்னு. இப்போ இதுவும் பழைய காரணம், ஏறக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் அப்படியே தான் இருக்கணுமா? புதுசாக இப்போ மாற்றுவோன்னு இப்போ சொல்கிறாங்க. அங்கே ஏறக்கூடாது, இங்கே ஏறணுமா? என்ன நிமிஷத்துக்கு நாடு என்ன அவங்க இஷ்டத்துக்கு இருக்குதா? பிஜேபி இஷ்டத்துக்கு இருக்குதா? என்ன அயோக்கியத்தலம் பாருங்கள். ஏற்ற வேண்டிய இடத்துல முறையாக தமிழக அரசு ஏற்றிடுச்சு, அது நியாயம். புதுசாக தீபத்தூர்னு சொல்லி அந்த தர்கா அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு 10 அடி 15 அடி இருக்கிறத போய் அங்கே போய் ரகலை பண்ணணுங்கிறதுக்காக அந்த சிக்கந்தர் தர்கா இதில் எச் ராஜாங்கிற ஒரு மனம் நோயாளி பிடிச்ச பைத்தியக்கார பேச சொல்கிறான். அந்த சிக்கந்தர் தர்காவை தூக்கணுமா, அதை எடுத்துகிட்டு போயிடணுமா? என்னடா நீங்கள் வச்ச சட்டமா? வந்தேரிகளா? ஸ்கைபர் போலன் கணவாய் வழியாக சிந்து சமவெளியிலேருந்து வந்தவனுங்க வந்தேரி கூட்டம். நீங்கள் இங்கே எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது ஆரிய கூட்டம் இல்லைடா, திராவிடர்களுக்கு தான் நிர்ணயம் பண்ணணும். நீங்கள் யார்? நீங்கள்